172 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு 2 மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய திருக்கரங்களால் திறந்து வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு மேலாக மதுரை வாயில் மேம்பாலம் இருக்கு இல்லையா, பெரிய மேம்பாலம், சென்னை பைபாஸ் மேம்பாலம், அதுக்கு கீழே ஒரு தளப்பாலம் போகுது 50 போறதுக்கு சர்வீஸ் ரோடுக்கு, அந்த பாலத்தையும் எக்ஸ்ட்ரா கட்ட போறாங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில அதுக்காக இன்னைக்கு டெண்டர்ல வச்சாச்சு. அந்த பாலமும் வருகிற காலத்தில் கட்ட போறாங்க, உயர்மட்ட பாலம். இன்னைக்கு வாடகை டோல் பிளாசா இருக்குல்ல, சுங்கசாவடி இருக்கா, இது வரைக்கும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி அந்த ஆணையத்துக்கு எழுதி பல முறை அதிகாரிகளை சந்திச்சு இன்னைக்கு சுங்கசாவடியை தேர்தலுக்கு பின்னால் மாற்ற போறோம். ஏறக்குறைய 60 கோடி ரூபாய் செலவுல செட்டியாரா இருக்கும் நம்முடைய போர்வீரர்களுக்கு ஒரு அண்டர் பாஸ் போட போறாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஏதோ முதலமைச்சர் மட்டும் திட்டங்களை அறிவிச்சு பரவலா போயிடலங்க. ஆனால் அவர் அறிவிக்கிற திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பெரிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நான் சேர்த்திருக்கிறேன். மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 1000 ரூபாய் எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் வாங்குறீங்க. ஒரு சிலர் கிடைக்காது. அவர் மீண்டும் வந்து தேர்தலுக்கு பின்னால சரியாக உங்களுக்கு இல்லையா, வரலையா, உங்க மகளுக்கா, அவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க திருப்பி வந்து இ சேவை மையத்துக்கு போயிட்டு தேர்தலுக்கு பின்னால அப்ளை பண்ணுங்க. அந்த பேப்பர்லாம் கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்துடும். டேக்ஸ் கரெக்டா கிடைக்காது பாத்துங்க கொடுத்து. அதனால இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்கள் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். மீண்டும் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுப்பேன் சொன்னார்ல, தெரியுமா? சொன்னாரா? சொன்னார். அதனால இன்னைக்கு அது நிச்சயமா நம்முடைய ஆட்சியில் வந்தோம்னா கண்டிப்பா செய்வோம். நம்ம இன்னைக்கு கூப்பன் கொடுக்க போறோம், 8000 ரூபாய் கூப்பன். எதுக்கு? நம்முடைய வாஷிங் மிஷின், மிக்சி ஏதாவது